Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் Tamilbeautybeats and பாத்தீங்கன்னா தீபஸ்ரீ. சோ இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு மேக்கப் லுக் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ இன்னைக்கு வீடியோல வந்து நான் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் வந்து இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ மெயினாக வந்து இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கின் கேர் முடிச்சுட்டு தான் நம்ம மேக்கப் கொடுப்போம். சொல்ல போனால் இந்த வீடியோவில் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறல, கன்சீலர், கலர் கரெக்டாக வேறு என்னென்ன யூஸ் பண்ணுவோம், காம்பேக்ட் பவுடர், அப்படி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இப்போது உங்களுக்கு வந்து சுத்தமாக போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது. எனக்கு மேக்கப்பே எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுறதே பிடிக்காது, எனக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் செட்டிலாக வந்து லுக் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலேஜ்க்கு, ஒர்க்குக்கு, ஸ்கூலுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இதை போட்டு போகலாம். நிறைய பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு வந்து இப்போ போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்கறத வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மேக்கப் தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். குவிக்காக ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு வந்து ரொம்ப சிம்பிளான இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் இல்லாமல் ஒரு மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு டோனர்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக மாய்ஸ்சரைசர் போக போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து பயோடர்மாவோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். கரண்ட்டாக என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசராக வந்து இதுதான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் பயோடர்மாவோட சிபிஎம் ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் அது கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிது ஸ்கின் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கொடுக்குது. அதனால் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி ரீசெண்டாக டேவதீபால் கூட ரிவ்யூ பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் எடுத்துட்டு என்னோட 2 விரல் இருக்குல்ல, 2 விரல், என்னோட ஃபர்ஸ்ட் 2 விரல் இருக்கும். அந்த 2 விரல்லையுமே நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுப்பேன். எனக்கு அந்தளவு மாய்ஸ்சரைசிங் தேவைப்படும். பட் நைட் தூங்கும்போது மட்டும் ஒரு 3 விரலுக்கு எடுத்துப்பேன். அந்தளவு மாய்ஸ்சரைசர் எடுத்துப்பேன். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் அப்படியே கொஞ்சமாக என்னோடய ஃபேஸில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கழுத்துலேயும் போட்டுப்பேன். ஸோ இப்போ நம்ம நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் வந்து சொல்லப்போனால் ரொம்ப முக்கியம். ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஸ்கின் கேரை ப்ராப்பராக பண்ணால் தான் மேக்கப் நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அண்ட் இதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் மேக்கப்புக்கு முன்னாடியும் போட்டால் மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு ட்ரையாக தான் இருக்குது இப்போதைக்கு, பட் இருந்தாலும் ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் லிப்ஸுக்கு போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து செபமேனோட லிப் பாம் தான் எடுக்கிறேன். நீங்கள் எந்த லிப் பாம் வேணாலும் போட்டுக்கோங்க. இது வந்து நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன்றதுனால எனக்கு ஒரு நல்ல பேஸாக இருக்கும் லிப்ஸ்லன்றதுனால இது போடுறேன். சும்மா அப்படியே லிப்ஸில் ஸோ லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் எனக்கு லிப்ஸ்டிக் போடும்போது லிப்ஸ்டிக் வந்து ஒரு மாதிரி வெறுவியாக பிஞ்சு வராமல் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப நேரத்துக்கு என்னோட லிப்ஸ்டிக் வந்து லாஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் மெயினாக. மாய்ஸ்சரைஸ்க்கு லிப் பாம் போட்டதுக்கப்புறம் மெயின் ஸ்டெப் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் கண்டிப்பாக வெளியே போகாதீங்க. சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சி தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், சன்ஸ்க்ரீன் செம்மையாக இருக்குது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா. எக்ஸலண்ட், வேறு லெவலில் இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன். எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நான் போட போகிறேன். என்னடா மேக்கப்னு சொல்லிட்டு இவன் ஃபுல்லாக என்னமோ வந்து ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்காளேன்னு காண்டாயிராதீங்க. ஸ்கின் கேர் முடிச்சுட்டு தான் மேக்கப் போக போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா டெர்மாகோ அப்படிங்கிற பிராண்டில் வந்து 1% ஹையலோனிக் சன்ஸ்க்ரீன் அக்வா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் பேசிக்காக ஒரு 3 ஃபிங்கர் ரூல் மாதிரி ஃபாலோ பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3 விரலை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே எடுத்து போட வேண்டியதான் சன்ஸ்க்ரீன். நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஒரு விரலில் இருக்கிற சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு இப்படி டாட்டாக வச்சு, எனக்கு இந்த பர்டிகுலராக இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணுக்கு மேலே லிப்ஸில் கூட சன்ஸ்க்ரீன் போடலாம். உங்களுக்கு வேணும்னா தாராளமாக போட்டுக்கோங்க. நான் லிப்ஸில் போட மாட்டேங்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண லிப் பாம்லேயே SPF இருக்குது. ஸோ அதனால் இன்னும் சன்ஸ்க்ரீன் நிறைய எடுத்துகிட்டு கழுத்துலேயும் நிறைய போடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவே பத்தலை, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப முக்கியம் சன்ஸ்க்ரீனு. காலையில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க, நிறைய எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இது வந்து ஒயிட் காஸ்ட் லீவ் பண்ணாது, டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். அண்ட் ஜெல் ஃபார்மில் நல்லாயிருக்கும், எல்லா ஸ்கின்னுக்கும் சூப்பராக செட் ஆகும். எப்பவுமே சன்ஸ்க்ரீன் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியாவது ஸ்கின்னில் போட்டுக்கோங்க. கிளம்புற அவசரத்தில் போடாதீங்க, நல்லதில்லை. காஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 1 மினிட் கூட ஆகாது, அதுக்குள்ளே அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். கழுத்துலேயும் இதே தான் நான் பண்ணுறேன். கழுத்துலேயும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சன்ஸ்கிரீன் போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன்.
ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை 1 மினிட்டுக்கு அப்புறமா நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் நான் அப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் டக்குன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் போயிட்டேன். எனக்கு ஐப்ரோஸ் வந்து நான் பேசிக்காக ஃபில் பண்ணுவேனான்னு கேட்டால் நான் டு பி ஃப்ராங்க் நான் ஃபில் பண்ண மாட்டேன். பட் நம்மள நிறைய பேர் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிப்போம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு போகலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்டெப் சேர்க்குறேன். என்னோட ஐப்ரோஸ் நீங்கள் ரீசெண்டாக நான் போடுற மேக்கப் வீடியோஸ்க்கு மெயினாக நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அதுதான் வந்து நான் மேக்கப் வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வமாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஐப்ரோஸ் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, ஓரளவு மீடியமாக நான் வந்து லென்த் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அந்த திக்னஸும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஐப்ரோ வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோலாம் எனக்கு கேப் இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இந்த இடத்துல தான் லைட்டாக கேப் இருக்குமே தவிர என்னோட ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக கரெக்டான ஒரு லென்த்தில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப லைட்டாக தான் ஃபில் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐப்ரோ கிட் வந்து எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் 1 இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் ரீசெண்ட் வீடியோஸ் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன். பிளாக்கு, கிரே, வேக்ஸும் வந்துடும், ப்ரௌனும் வந்துடும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். அது 3 வாட்டி டேப் பண்ணிப்பேன் ப்ரௌனை, அது கூட கொஞ்சமாக கிரே டேப் பண்ணி லைட்டாக பிளாக், இந்த 3த்தையுமே கலந்துப்பேன். ஓகே, இது கலந்துட்டு நான் ரொம்ப லைட்டாக தான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் வந்து ஃபில் பண்ணுவேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐப்ரோ வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி, இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அவ்வளோதான். லைட்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன், ரொம்ப பண்ண மாட்டேன். ஸோ ஐப்ரோஸ் இதே மாதிரி இந்த பக்கம் நான் ஃபில் பண்ண போகிறேன். என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் முடிச்சுட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பிரைட் லுக்குக்கு மேக்ஸிமம் பவுடர் மட்டுமே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் சேர்த்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன், கன்சீலர், பிபி க்ரீம், சிசி க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறல. ஸ்ட்ரைட்டாக வந்து பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பனானா லூஸ் பவுடர் தான் வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நேச்சுரல் லுக் கொடுக்கும். நீங்கள் பனானா பவுடர் ஒரு லூஸ் பவுடர், இது வந்து பனானா லூஸ் பவுடர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் நான் போட போகிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நான் வந்து பின்னாடி கை பின்னாடி போட்டுக்கிறேன். பின்னாடி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி புசு புசு ப்ரஷ், இந்த மாதிரி புசு புசு ப்ரஷ் அமேசானில் இருக்குது. எல்லாமே நான் அமேசானில் வாங்கியிருந்தது தான். லிங்க் எல்லாம் கிளியராக கொடுத்துறேன், நீங்கள் எல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக இந்த பவுடர் எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸஸை மட்டும் இதிலே தட்டி விட்டுறேன். ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா எக்ஸஸ் மட்டும் வந்துடும். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு எக்ஸஸ் தட்டி விட்டுட்டு ஃபுல் ஃபேஸில் போட வேண்டியது. கண்ணிக்கிட்ட, கண்ணத்தில், முதல்ல இருந்ததுக்கு இப்போ அந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயினாக பவுடர் போட்டு செட் பண்ணிட்டோம் சொல்ல போனால் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப க்ரீஸியாக அந்த மாதிரிலாம் இருக்காது. இதே நிலையில் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பனானா லூஸ் பவுடர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்குன்றதுனால அது யூஸ் பண்ணேன். ஸோ அதான் கழுத்து, ஃபேஸ் ரெண்டுத்துக்கும் கரெக்டாக அந்த பவுடர் மட்டும் போட்டு செட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் மேக்கப் வந்து ஃபேஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். பேஸ் மேக்கப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கேர் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணும். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பவுடர் போட்டு லேயர் பண்ணுறோம். இல்லை நம்ம ஐப்ரோஸ் முடிச்சிட்டோம். ஐப்ரோஸ் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்கன்றதுக்காக நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலாஷஸை கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா போட போகிறேன். பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தால் அப்படியே இருக்கும், ஏதாவது ஆக்னிஸ் இருந்தால் அப்படியே தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் கரெக்ட் தான் பண்ணும். பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் லுக்கிங் லுக் வந்து எதிர்பார்க்கறதுனால இந்த வீடியோ நான் போட்டேன். கண்டிப்பாக அதை வச்சு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்ணுக்கு மஸ்காரா போட போகிறோம். அதுக்கு நான் வந்து ஐலாஷ் கலர் எடுத்துகிட்டு அப்படியே என்னோட லேஷஸை வந்து வச்சுட்டு கீழே பார்த்த மாதிரி கர்ல் பண்ண போகிறேன். லேஷஸ் மட்டும் கல் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா காஜல், லைனர் போட்டுக்கோங்க. நான் இது ரொம்ப செட்டிலாக இருக்கணும்னு மஸ்காரா மட்டும் தான் எனக்கு வீடியோவில் போட போகிறேன். மஸ்காராக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா எடுத்திருக்கேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மஸ்காரா அண்ட் அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையும் கிடைக்கவும் செய்யும். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதை எடுத்துகிட்டு இப்படி தேய்ச்சா மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு தேய்ச்சா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட லேஷஸ் மட்டும் வந்து நல்லா கேர்ள் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி லைனர் போட்டுக்கோங்க. பட் நான் இதுக்கு மேலே எதுவும் லேயர் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப செட்டிலாக வேணும். ஸோ இப்போ நம்ம வந்து லிப்ஸுக்கு போகிறோம், ஓகேவா? அதனால தான் முன்னாடி இன்றைக்கி நம்ம போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் போட போகிறோம், லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் நைக்கோட மினி லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். மினி எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுன்றதுனால தான் சூஸ் பண்ணேன். இதோட பேக்கேஜிங் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் வந்து மெட்ராஸ் காப்பி அப்படிங்கிற ஒரு ஷேட். ஓகே, இதுதான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஷேட். மெயின் ஹேர் அண்ட் மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். டஸ்கி அண்ட் டீப்பருக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். டக்கு போட்டதே தெரியல பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ போட்டிருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி கிளாஸியாக ஜிக்ஜிக்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னும் கரெக்டாக ஒரு 1 minute 30 secondsலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரை ஆகிடும். பார்க்கவும் டக்குன்னு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு முடியெல்லாம் அப்படியே படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு முடி படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அசிங்கமாக நம்மளுக்கு ஒட்டிக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது எப்பவுமே லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்ஸ், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ் ரொம்ப செட்டிலாக வச்சுருக்கோம். போட்டதே தெரியல, நிறைய யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல மேக்கப் போட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி. என் கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டிலாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காஜல் மஸ்காரா ஆட் பண்ணிக்கோங்க. லிப்ஸ் வந்து டார்க் ஷேட் வேணும்னா போட்டுக்கலாம், ப்ரிஃபரபிளி உங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நார்மல் லைனர் தான், பிளாக் கலரு. அதை எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டாக வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப நியூட் ஷேட் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்டு மஸ்கரா தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப 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 சொல்ல போனால் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும் இந்த லுக்கு. அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் பின்னாடி போட்டேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டு, கமல் போடல நம்ம. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 குட்டியாக இருக்கிற இந்த ஜிம்கா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து போட போகிறேன். ஒரு எலகண்ட்டாக ஒரு குர்தாக்கு போடுற மாதிரியான சின்ன ஒரு இயரிங்ஸ் தான் இதுதான் நான் போட போகிறேன். அவ்வளோ பெருசாலாம் நான் எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளாக சும்மா தலைப்படி கட்டிட்டு ஒரு சின்ன ஜிம்கி போட்டுட்டு ரொம்ப நியூ லிப்ஸ்டிக் போட்டு இந்த லுக்கை வந்து முடிச்சு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்குள்ள ரொம்ப நேச்சுரலுக்கு எதிர்பார்த்தீங்களோ, ஃபவுண்டேஷன் கன்சீலர் கரெக்டாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எதிர்பார்த்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மேக்கப் டுட்டோரியல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் எது ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அதை நான் வந்து போடுறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. அந்த நம்மளோட ப்ரீவியஸ் மேக்கப் டுட்டோரியல்ஸோட பிளேலிஸ்ட்டும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் போடுறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. Bye.